அத்தை ஏத்த மாயப்பொடி கீப்பொடி ஏதாவது முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏமா இல்ல எங்க அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்க புள்ள சொல்ற மாதிரியே பாட்டி வந்தாதான் சாப்பிடுவேன்னு உங்க பேத்தியும் அடம் பிடிக்கிறா. போனா குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல வாங்க. குழந்தைய நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு. குடு, இந்தாங்க. அடியே என் தெய்வமே, வாடி என் பக்தையே. மரியாதை சும்மா பரதநாட்டியம் ஆடுது. என் ஷாலினி கண்ணு, நீ இப்ப சாப்பிடுவியா? என் சண்முக சுந்தரி, நீ இப்ப பாடுவியா? மரியாதை இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. சும்மா இரு. ஆமா. ஏன் கோட நிலவே, குருவி கோளான் தாமரையே, ஏன் தேமதுர மீனாட்சி, தெற்கு வாசல் கோபுரமே, ஏ ரோசா பூவே, ருதுவான மல்லிகையே. என்ன பாட்டியும் பேத்தியும் ஒண்ணு கூடி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி பாடவும் ஆரம்பிச்சிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? கோடாங்கி மாமா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா இவங்க பாட்டுக்கும் அவர் பம்பைக்கும் சும்மா கும்னு இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும். நீ சாப்பிடுமா? பாட்டி, இந்த மம்மி டாடியும் கட் அவுட் சொல்லுங்க. கட் அவுட். ஐயோ கட் அவுட் இல்ல பாட்டி, கெட் அவுட். ஜிஇடி கெட், ஓயூடி அவுட். சொல்லுங்க. ஜிஇடி கெட், ஓயூடி அவுட். நான் ஒரு பாட்டு பாடுவேனா, நீ கேப்பியா? எங்க பாடு பார்க்கலாம். ஏ ராஜா, இப்படியே குறிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு வர்றது? இங்க பாருங்க, குழந்தைய பிசாசு கிசாசுன்னு சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தான் பிசாசு. அழாதடா. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா. டேய், ஷாலினி புவனாவுக்கு முதல் குழந்தை மட்டும் இல்லடா, கடைசி குழந்தையும் அவதான்டா. பாசம்னா அப்படித்தாண்டா இருக்கும். உன்னை யாராச்சும் அடிச்சா என்னால பொறுத்துக்க முடியுமா? நீ போய் அவளை சமாதானப்படுத்துடா. நீங்க வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லடா, வயசாயிடுச்சுல, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். நீ போய் அவளை சமாதானப்படுத்தி வை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்கம்மா. போன்னு சொன்னேன்ல, போடா. ஐயோ போடாண்ணா. அந்த குழந்தை உங்க அம்மா கழுத்து நெரிச்சுதா? ஆர் யூ ஷூர்? ஆமா டாக்டர், என் கண்ணால பார்த்தேன். நான் போய் எங்க அம்மாவை காப்பாத்தலன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. தூசி பட்டு கூட எங்க அம்மா கண் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் இன்னைக்கு என் குழந்தையால எங்க அம்மா கதறி துடிச்சிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல நான் ஷாலினி அடிச்சிட்டேன். இறந்து போன அந்த பொண்ணுக்கு உங்க அம்மாவை தெரியுமா? தெரியும் டாக்டர். எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்க எங்க அம்மா கிட்ட தான் சம்மதம் கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் தரலன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன? உனக்கு மட்டும் இல்ல,
உன் மருமகளுக்கும் வேணும்னா பிறக்க போற குழந்தைக்கும் எத்தனை கோடி ரூபாய் வேணும்னாலும் தரேன்னு கெஞ்சினா. கெஞ்சினா? ஆமா டாக்டர். அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கல இல்லையா? ஆமா. மிஸ்டர் மோகன், உங்களோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உங்க அம்மா தான், இஸ் இட்? எஸ் டாக்டர். சோ அவளுக்கு நீங்க கிடைக்காம போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான் அந்த பொண்ணு மனசுல அழுத்தமா விழுந்திருக்கு. ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் மோகன், கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தை கண்ணு உங்க அம்மா மேல படாம பாத்துக்குங்க. முடிஞ்சா 2 பேரையும் செப்பரேட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொன்னுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல். மா 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 போனா அம்மா மாடியில் இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? நாளைக்கு அழகர் ஆத்துல இறங்குறத பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு நீங்க தானே மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. புறப்பட்டு போயிட்டாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. இப்பதான் புறப்பட்டு போறாங்க. போனா ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதுக்கு நீ சம்மதிக்கணும். ஷாலினிய ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலான்னு பாக்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அதையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நான் என்ன சுவத்திய சோஃபாயுமா பார்த்துட்டு இருக்கிறது? அத்தை எப்போ வருவாங்கன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்? ஏனா அவங்க போறேன்னு சொன்னதுதான் தாமதம். இடுப்புல ஏறி உட்காந்துட்டு நானும் உங்க கூட வருவேன்னு அடம் பிடிச்சா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொன்னுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல். துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரணுமா? ஷாலு, 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 பாட்டி எங்கம்மா? பாட்டியா டாடி? ட்ரெயின் போய்கிட்டே இருந்துச்சு, அப்போ ஒரு பிரிட்ஜ் வந்துகிட்டே இருந்துச்சா, கீழாக்கல தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சா, பாட்டி அதுல தம் கடியேன்னு வச்சுட்டாங்க.
நீங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீங்க சாப்பிட்டாதா நானும் சாப்பிடுவேன்னு குழந்தைய அடம் பிடிக்கிறேன். குழந்தையா? குழந்தையா இது? எங்க அம்மாவை கொண்டு பழுத்தித்த இதுவா குழந்தை? நோ நோ நோ! டாடி டாடி பாட்டியே செத்து போனாங்க. பாட்டி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. பாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாது டாடி. எனக்கு யாரு பாட்டு பாடுவாங்க? எனக்கு யாரு சோறு போடுவாங்க? என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. அந்த குழந்தை தான் உங்க அம்மாவை கொன்னுச்சுங்கிற உண்மை உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லல டாக்டர். குழந்தைக்கு ஜலதோஷம்னாலே பதைச்சு போறவ அந்த உடம்புல இப்படி ஒரு பழி வாங்குற ஆவி இருக்குன்னு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா டாக்டர். அந்த குழந்தை தான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இல்லை? ஆமா டாக்டர். அதனால தான் நான் என் உயிரையே வச்சிருந்த என் தாயை கொன்னப்புறமும் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை பிரிக்கவே முடியாதா? மிஸ்டர் மோகன், விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதில் இந்த ஆவி விஷயமும் ஒன்று. அணுவை தொலைச்சு கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆவி விஷயத்தில் மட்டும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படின்னா என் குழந்தையோட கதி? இந்த உலகத்தை விஞ்ஞானம் மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இல்லை மிஸ்டர் மோகன், அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. எந்த பாவிங்க என் குழந்தை மேல கண்ணு வச்சாங்களோ அவங்க கண்ணுல கொள்ளி வைக்க உனக்கு ஒண்ணு ஆகாதம்மா. ஷாலு, என்னடா கண்ணு வேணும்? எனக்கு நீதான் வேணும். என் தங்கம். மம்மி, நான் இப்ப பாடுனா நீ கேப்பியா? கேக்குறேன். எங்க பாடு பார்க்கலாம். என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குழந்தையே இப்படி உள்ள போட்டு போட்டீங்க. என்னங்க உங்களை தான் சாவல இருந்து பொழைச்சு அவ இப்பதான் சந்தோஷமா பாட ஆரம்பிச்சா. என்ன வந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமான பாட்டுதான். ஆனா அது உனக்கு இல்ல போவனா, அவளுக்கு. அது சாதாரண பாட்டு இல்ல போவனா, எங்க அம்மாவை சாகடிச்ச பாட்டு, என் நிம்மதியை சாகடிச்ச பாட்டு, இப்ப உன்னையும் சாகடிக்க இருந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல போனா. நீ என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். போனா என்ன ஒரு பொண்ணு காதலிச்சா. அவ வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட தங்கச்சி. அவ மனசுக்குள்ள நான் இருக்கேங்கிற விவரத்தை அவளும் சொல்லல, நானும் புரிஞ்சுக்கல. திடீர்னு ஒரு நாள் நீ பிரசவத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் என்கிட்ட அவ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் சம்மதத்தை கேட்டா.
நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அந்த ஏமாற்றத்துல அவ என் முன்னாலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. உண்மையாவா? சத்தியமா தான் சொல்றேன். அவ உயிர் விட்டு அதே நேரத்துல பிறந்தவதான் நம்ம ஷாலினி. நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா வந்து அலைக்கழிப்பாங்கிறது ஐதீகம். அந்த ஆவி நம்ம பிஞ்சு குழந்தை ரூபத்துல நுழைஞ்சிருக்கு. ஆமா போனா, இன்னைக்கு அந்த ஆவி உன் உயிருக்கு கெடு வச்சிருக்கு. இங்க பாருங்க, நீங்க 1000 சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா ஆனா என் குழந்தை என்னையே கொல்லுங்கிற வார்த்தையை மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படியே என் குழந்தை என்ன கொல்லறதா இருந்தா கொல்லட்டும். தயவு செஞ்சு என் குழந்தைய திறந்து விடுங்க. போனா போனா போனா, நான் சொல்றது கேளு. ஷாலினி மேல உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்காத. உன்னை விட 1000 மடங்கு நான் அவளை நேசிக்கிறேன். அதனால்தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தாய் அவ கொன்ன பிறகு கூட போனா, என் தாயத்தான் என்னால அவகிட்ட இருந்து காப்பாற்ற முடியலமா. உன்னையாவது காப்பாத்திடலாங்கிறதுக்காக தான் அவளை அந்த ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். புதைச்சு அந்த டாலியை எரிச்சிட்டோம்னா நம்ம குழந்தை உடம்புல இருக்கிற அந்த ஆவி போயிருங்கிறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன். விடிகிற வரைக்கும் அந்த கதவை திறக்காத. ஹலோ ஹலோ, ஹலோ. எஸ் ஃபாதர். மிஸ்டர் மோகன், உங்க கருணை மனுவை எங்க கிறிஸ்துவ திருச்சபை பரிசீலனை பண்ணிச்சு. எங்க சபைக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற இரக்கத்தின் காரணமாகவும் மனிதாபிமானத்தின் காரணமாகவும் சம்மதம் கொடுக்க சபை முடிவு பண்ணிருக்கு. தேங்க்யூ ஃபாதர். ஹலோ 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 ஹலோ, யாரு யாரு